ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மரகதா, அமுதா ரொம்ப நல்ல பொண்ணுல்ல. அவ அன்னைக்கு ஏதோ ஆயிடும்னு அவளை பத்தி கூட அவ யோசிக்கல. சரியா சொன்னீங்க. எல்லாம் பேசி வச்சு நடக்கிற மாதிரியே தோணுதே. நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா? இல்லையே, அமுதா கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கே. ஏங்க, அவ கீழே விழுந்து கிடக்குறா. நீங்க எனக்கு ஒண்ணு ஆகலையேன்னு பதறீங்க. அதான் மணிகண்ட கோவப்படுறான். நீங்க மாடியில இருந்து இறங்கி வந்துட்டு இருந்தீங்க புனிதா. கொஞ்ச நேரத்துல உங்களை தடுக்க வந்து அமுதா கீழே விழுந்துட்டா. எனக்கு நீங்க விழுந்தா என்ன ஆயிருக்கும்னு தோணுச்சே தவிர அந்த நேரத்துல அமுதாவை பத்தி நான் நினைக்கவே இல்லை. அது தப்புதான். அவகிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசியிருக்கணும். சாரி. நீ விழுந்துடக்கூடாதுன்னு அவ தன்னை பத்தி கூட யோசிக்காம இப்படி வந்து விழுவான்னு நான் நினைக்கவே இல்லை புனிதா. பாவம் இல்ல. சரி, அவளுக்கு சுடு தண்ணி உத்தரம் கொடுக்கணும். பாவம் அமுதா, நல்லா அடிபட்டிருக்கும் போல. அதான் நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு போறா. கபிலன், நீங்க அப்புறமா அமுதா கிட்ட போய் சாரி கேளுங்க. டாக்டர் கிட்ட போலாமான்னு கேளுங்க. உங்க தம்பி தான் நான் போனாலே உருன்னு முறைக்கிறாரு. அப்புறமா அமுதா கிட்ட பேசிக்கிறேன். சரி சரி, நான் போய் அமுதாக்கு சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். பாத்துக்கிறேன். இருங்க பார்த்து நான் வரேன். ஒண்ணும் இல்ல. பாத்து அமுதா. அமுதா, பாத்து அமுதா. அப்படி மெதுவா உட்காரு. பாத்து மெதுவா பாத்து. அமுதா, நம்ம டாக்டர் கிட்ட போலாமா? அமுதா, இந்தா இந்த தண்ணிய குடி. இந்தா, ரொம்ப வலிக்குதா? எதுக்கு சிரிக்கிற அமுதா? வலிக்குதுன்னு தானே சொன்ன. அமுதா, உனக்கு அடிப்படலையா? விழும்போது எப்படி அடிப்படாம விழணும்னு யோசிச்சுதான் விழுந்தேன். நல்ல வேளை, நான் பயந்தே போயிட்டேன் அமுதா. நான் என் புனிதாக்காக கீழே விழுந்து அடிப்படணும், அதான் என் பிளான். உங்ககிட்ட நான் விளக்கமா சொன்னேன்ல. புனிதாவை கீழே விழாம காப்பாத்த போறேன். அப்ப நீங்க வாங்கன்னு தானே சொன்ன. நீ விழுந்து கிடந்ததை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அமுதா. நான் அப்படியே பதறிட்டேன் நானு. எனக்கு என் அண்ணனை பத்தி தெரியும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, புனிதாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாரு. கொஞ்ச நாளாவே இதுதான் நடக்குது. அதான் இன்னைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என் அண்ணன் மாறவே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. புனிதாக்கு இந்த வீட்டுல ஏதோ ஆபத்து இருக்குன்னு என் அண்ணனுக்கு பயம் வரணும். அப்பதான் புனிதாவை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போவாரு. புனிதா எங்க வீட்டுக்கு போயிட்டா அவ குழந்தைய பார்க்க போறேன்னு என் மாமியாரும் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு யாருடைய கண்ட்ரோலுக்கு வரும்? கேட்கணுமா இந்த கேள்விய? நம்ம கண்ட்ரோலுக்கு தான் வரும். ஏன் கண்ட்ரோலுக்கு? அதெல்லாம் சரி. இன்னைக்கு பண்ற மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ நினைக்கிற மாதிரி நடக்குமா அமுதா? உன்னை இன்னும் வீட்டு வேலை பார்க்க வந்த மாதிரி மாத்திர போறாங்க. நீ புனிதாவுக்காக எல்லா வீட்டு வேலையும் செய்யறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அமுதா. இங்கதான் மாமா நீங்க தப்பு பண்றீங்க. எனக்கு என் அண்ணனை பத்தியும் தெரியும், புனிதாவை பத்தியும் தெரியும். என் அண்ணன் என்ன நம்புறதை விட புனிதாவை தான் நம்புறாரா? புனிதா என்ன நம்பணும்? ஆனா
புனிதாவை தொடர்ந்து நம்ப வைக்கிறது சாதாரணமான காரியம் இல்ல. அவளுக்கு சந்தேகம் வராத வரைக்கும் நம்ம பிளானை செயல்படுத்த முடியும். இந்த குடும்பத்துக்கு என்னால ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என்ன வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு இருக்கிற ஒரே வழி புனிதாவுக்கு என் மேல நம்பிக்கை ஏற்படுத்துறது மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் புனிதாக்கு என் மேல நம்பிக்கை கூடிக்கிட்டே போகணும். அப்படி கூடிக்கிட்டே போச்சுன்னா நம்பிக்கையோட இந்த குடும்பத்தை புனிதா என் கையில ஒப்படைக்கணும். அதுக்கு நான் என்ன சொன்னாலும் புனிதா கேட்கணும். இதெல்லாம் நடத்தி காட்டுறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கேன். புரியுது அமுதா, நான் கூட ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா யோசிக்கிறியோன்னு நினைச்சேன். ஆனா பக்கா பிளானோட தான் பண்றேன். என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. புனிதா தான் தனக்கு எல்லான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் அத்தைக்கு நான் தான் எல்லான்னு மாறுற நிலைமை வரணும். அதுக்கு நான் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன். டெஸ்டா? அது என்ன டெஸ்ட்? இன்னைக்கு நைட்டு புனிதாவை சீக்கிரம் தூங்க வைக்கணும். அத்தைக்கு நைட்டு மாத்திரை கொடுக்கறதுக்கு புனிதா முழிக்கவே கூடாது. நல்லா தூங்கி இருக்கணும். ரைட்டு, எனக்கு புரியுது. சரி, புனிதா தூங்கிடுறா. அத்தைக்கு நீ மாத்திரை எடுத்து கொடுப்ப. அப்படியே ஒவ்வொரு விஷயமா நீ அத்தைக்கே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவ. கரெக்ட் தானே? அதேதான். இந்த வீட்ல புனிதா இருந்தா மட்டும்தான் எல்லாம் சரியா நடக்கணுமா என்ன? அமுதா இருக்கணும். அமுதாவாலதான் எல்லாம் நடக்கணும். அந்த இடத்துக்கு நான் எல்லாரையும் மாத்துவேன். நீ அசத்து. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்காக நான் வெயிட் பண்றேன் அமுதா. கை கை கூட அமுதா. சரி, நான் போயிட்டு வரேன். அது பண்ண இவ்ளோ பாத்திரம் இருக்கே, பேசாம அதை கழுவி வச்சிடலாம். பாவம் அமுதா வந்து கிளீன் பண்ணாலும் பண்ணிடுவான். கீழே விழுந்ததுல அவளுக்கு ரொம்ப வலியா இருக்கும். நாமளே பண்ணிடலாம்.